ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோட்டல் வெஜிடபிள் குருமா. இதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு, அப்புறம் தேவையான காய்கறிகள். காலிஃப்ளவர் வேணால் போட்டுக்கலாம், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் காஞ்ச உடனே சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா வெடித்து வந்தோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் போட்டுக்கணும். இது வெடிஞ்ச உடனே வெடிட்டோம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் நான் வந்து வீட்டிலே தான் அரைச்சிப்பேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுலாம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கிட்டு தக்காளி வதங்கினோடனே உங்களுக்கு தேவையான காய்கறிகள்: கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு. நான் இன்றைக்கி இது வீட்டில் இருந்த காய்கறிகள் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் காரத்துக்கு மிளகா பொடி, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சின்ன ஸ்பூனுக்கு தொட்டு நான் போட்டிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு அது ஒரு கொதி வந்த உடனே நம்ம முந்திரி, கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை மூடி அந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு அதை என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக இதில் ஊற்றணும். முந்திரி ஒரு 4 பல் தேங்காய், முந்திரி ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதையும் நல்லா கிளறிட்டு குக்கரில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.